வணக்கம். ஷார்ட் கவரிங் மார்க்கெட்ல எப்ப நடக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆவலா காத்திருக்கோம். இந்த ஷார்ட் கவரிங்னா என்ன? இப்ப நடந்துட்டு இருக்கிற மார்க்கெட் இருக்கிறதுக்கும் இந்த ஷார்ட் கவரிங்க்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவா நம்ம பார்க்கலாம். முதல்ல ஷார்ட் கவரிங்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஷார்ட் கவரிங்க்கு முன்னாடி ஷார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட்னா என்ன அப்படின்னா செல்லிங்க தான் நம்ம ஷார்ட்னு சொல்லுவோம். செல்லிங்லயும் பை பண்ணாம டைரக்டா செல் பண்றதை தான் நம்ம ஷார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நிஃப்டியில நடந்துட்டு இருக்கிறதும் ஷார்ட் தான். ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமா எல்லாருமே ஷார்ட் போய் வச்சிருக்காங்க. அதாவது ஸ்டாக்கை பை பண்ணாம டைரக்டா செல் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஸோ இப்படி அவங்க செல் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா கீழே வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அதை பை பண்ணி கவர் பண்ணுவாங்க. இதுதான் ஷார்ட் கவரிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷார்ட் கவரிங் எப்ப நடக்கும் அப்படின்ட்டு தான் இப்ப எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா மார்க்கெட் தொடர்ந்து 5 மாசங்களா இறங்குமுகமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ நிஃப்டியில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஷார்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க கிரியேட் பண்ண வச்சதுக்கு தகுந்தாற்போல் அவங்களுக்கு ரிசல்ட்டும் நல்ல ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு. இப்போ அந்த ப்ராஃபிட்லாம் புக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஷார்ட்டை கவர் பண்ணி ஷார்ட் கவரிங் எப்போ வரும் அப்படின்னு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் இல்லாத அளவுக்கு அதிகமாக மார்க்கெட் இறங்கி இருந்துச்சு. ஷார்ட் கவரிங் தொடர்ந்துட்டு இருந்தது. ஸோ கூடிய விரைவில் அந்த ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் சமயத்தில் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகலாம். அதுவும் மார்க்கெட்டுக்கு உண்டான சாதகமான சூழ்நிலைகள் வந்தாதான் அந்த ஷார்ட்டை அதை ப்ராஃபிட் புக் பண்ணி கவர் பண்ணுவாங்க. அப்போதான் அந்த ஏற்றம் அதிகமா ட்ரிகர் பண்ணி ஸோ கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பாக அமையும். ஸோ இந்த ட்ரிகரை தான் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு உதவும். ஸோ மார்க்கெட் ஏற்றம் அடைய ட்ரிகர் பண்ணக்கூடிய அந்த விஷயம் வந்தால் இண்டெக்ஸில் பெரிய ஏற்றத்துக்கு உண்டான அந்த ப்ரிப்பரேஷன் ஆகும். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் ஆகும் சமயத்தில் மார்க்கெட் இந்த ஷார்ட் கவரிங்க்கு அப்புறமா ப்ராஃபிட் புக் பண்ண அது நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படி ஷார்ட் கவரிங் நடக்கும் சமயத்தில் நிஃப்டி 3லேருந்து 5% வரைக்கும் உயரலாம். கிட்டத்தட்ட 1000 புள்ளிகள் மேலே போக வாய்ப்புகள் இருக்கலாம். அது எப்போ ஷார்ட் கவரிங் நடக்குதோ அப்போ தான் ஆகும். எந்த சமயத்தில்னாலும் நம்ம ஷார்ட் கவரிங் நடக்கலாம். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இருக்க சூழ்நிலை எப்படி இருக்கு, அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இதே போல் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட எல்லா பதிவுகளையும் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.